ரீசெண்டா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி பல சோஷியல் மீடியா பேஜஸ்ல ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்ற இந்த இமேஜ் செம்மையா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன மீனிங், ஏன் இப்படி எல்லாரும் ஷேர் பண்றாங்கன்ற பல கேள்வி பல பேருக்கு தோணினாலும் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இது இருக்கும். ஏன்னா இவ்வளோ செலிபிரிட்டிஸ் பண்றாங்க அப்படின்னு நம்மளுமே அதை ஷேர் பண்றோம். ஸோ ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்ற இந்த ஒரு வாக்கியத்துக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய போர் என்ன, குறிப்பா இஸ்ரேல் பாலஸ்தீனத்துல இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது என்ன, இவ்வளோ செலிபிரிட்டிஸ் கொதித்தெழுந்ததற்கான காரணம் என்ன அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கலி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் லோ சுஜி. ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா பேஜஸ்ல ட்ரெண்டிங்ல இருக்கு. ஸோ இது ஏன் ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம கொஞ்சம் வரலாற்று பின்னணிக்கு போகணும். ஸோ இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் சண்டை, அதாவது ஒரு போர் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இந்த போர் ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதாவது பாலஸ்தீனமும் இஸ்ரேலோ 1947க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எப்படி பிரிட்டிஷுக்கு கீழே இருந்தோமோ அவங்களும் அதே மாதிரி பிரிட்டிஷுக்கு கீழே தான் இருந்தாங்க. அண்ட் அதன் பிறகுதான் 1947ல பிரிட்டிஷ் நாட்டை விட்டு போறாங்க. இந்த இடம் பாலஸ்தீனத்துல உள்ள முஸ்லிம்களுக்கா இல்ல இஸ்ரேலான யூதர், கிறிஸ்துவர் இவங்களுக்கா அப்படிங்கறத ஒரு கேள்வி வருது. ஸோ ஐநா ஒரு பிரிவு திட்டத்தை கொண்டு வருது. அந்த திட்டத்தின் கீழ் இந்த இடம்லாம் இஸ்ரேலுக்கு சொந்தமானது, இந்த இடம்லாம் பாலஸ்தீனத்திற்கு சொந்தமானது அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. இதை தொடர்ந்து 1948ல இஸ்ரேல் சுதந்திர பெற்ற நாடு அப்படின்னு ஒரு விஷயத்த அறிவிக்குது. ஆனா இது பாலஸ்தீனத்துக்கு சுத்தமா பிடிக்கல. அதை எப்படி அவங்க அறிவிக்கலாம் அப்படின்னு அப்போ இருந்த தலைவர்கள் எல்லாருமே ரொம்பவே கோபப்படுறாங்க. அதை தொடர்ந்து 1963ல தான் ஒரு வார் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. அந்த வார் தொடர்ந்து 6 நாட்கள் நடந்ததா சொல்லப்படுது. ஸோ அந்த வார் முடிஞ்ச பிறகு இந்த இடம்லாம் இஸ்ரேலுக்கு சொந்தமானது. குறிப்பா இந்த காசா அண்ட் கிழக்கு ஜெருசலம் இந்த மாதிரி பகுதிகள்லாம் இஸ்ரேலுக்கு சொந்தமானது. இது இல்லாம இந்த இடங்கள்லாம் பாலஸ்தீனத்துக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் பாலஸ்தீனத்தோட கை கொஞ்சம் ஒடுக்கப்படுது அப்படின்னு சொல்லணும் அந்த போருக்கு பிறகு. குறிப்பா அந்த பாலஸ்தீன நாட்டை சேர்ந்த பல பேர் அகதிகளா மாற்றப்படுறாங்க. ஸோ அந்த அளவு அந்த போர் நடந்து முடியுது. அதன் பிறகு இந்த பாலஸ்தீன நாட்டில இருந்து ஹிமாஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாகுது. ஹிமாஸ் மட்டும் இல்லாம பல அமைப்புகள் இஸ்ரேலை ஏத்துக்க மறுக்குது. இந்த மாதிரி இஸ்ரேல் தங்களுக்கு மீறி இவ்வளவு பகுதிகளை பிரிச்சுக்கிறதும் சரி, அவங்க ஒரு நாடா அறிவிக்கிறதும் சரி, இந்த எந்த விஷயமே பாலஸ்தீனத்தை சேர்ந்த பலருக்கு பிடிக்கல. குறிப்பா இந்த மாதிரி பல குறிப்பிட்ட ஒரு குழுக்கள் உருவாகுது. இந்த ஹிமாஸ் மாதிரியான அமைப்பினர் அது ரொம்பவே எதிர்க்கிறாங்க. ஸோ இப்படி இருந்துட்டு இருக்க நிலையில தான் கடந்த வருடம் 2023ல இந்த ஹிமாஸ் அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னா, இஸ்ரேலுக்கு எதிரான தங்களுடைய தாக்குதலை தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ குறிப்பா இஸ்ரேலுக்கு எதிராக இவங்க தாக்குதலை தொடங்கினதுனால 1200 பேர் அந்த குறிப்பிட்ட தாக்குதல்ல இறந்ததா இஸ்ரேல்ல இருந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம 240க்கு மேற்பட்டோர் ஹாஸ்டேஜா பிடிக்கப்பட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த நாள் இஸ்ரேலோடைய அந்த வாழ்நாள்ல ஒரு டெட்லியஸ்ட் டே அப்படின்னு இஸ்ரேல் குறிப்பிடுது. ஸோ இந்த அளவு பல ஒரு சேதங்களை கண்டதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த நாள் இஸ்ரேல் அறிவிக்குது, இது போர் தான், நாங்க போர் புரிய போறோம் அப்படின்னு ரொம்பவே கோபத்தோட ஒரு விஷயத்தை இஸ்ரேல் நாடுகள் சொல்லுது. ஸோ இதை தொடர்ந்து போர்ல இறங்குறாங்க இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், IDF அப்படின்ற இந்த ஃபோர்ஸ். ரொம்பவே கோபமான இவங்க அடுத்தடுத்து போர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 2024ஓட அந்த இயர்லி ஸ்டேஜ், அதாவது இந்த ஜனவரி, பிப்ரவரி அப்படின்னு அந்த அடுத்தடுத்த மாதங்கள்ல தொடர்ந்து போர். கிட்டத்தட்ட காசாவோட பல பகுதிகள் போர் மூலமா நொறுக்கப்படுது. அந்த பில்டிங் எல்லாம் இடிஞ்சு விழற பல காட்சிகளை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம ஒரு 10,000க்கு மேற்பட்டோர், குறிப்பா அந்த காசாவை சார்ந்தவங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. பல பேர் இறந்தாங்க. ஸோ தங்கறதுக்கு இடம் கூட இல்லை. இந்த போர்ல எங்க போறதுன்னு தெரியாம எல்லாரையுமே ரொம்ப கஷ்டப்படுற அளவுக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைக்கு இஸ்ரேலுடைய அந்த இன்னொரு எதிர்வினையாற்றுற முடிவு தள்ளுச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ இதனால கிட்டத்தட்ட அந்த காசான்ற நகரம் மொத்தமா உருகுலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பல மக்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் இன்னுமே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அங்க இருக்கிற மக்களுக்கு புரியல. அவ்வளோ கஷ்டத்துல இருக்கும்போது இவங்க ஒரு இடமா இந்த பொதுமக்கள் இடம் பெயர்ந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த ஹிமாஸ் அப்படின்ற அந்த குறிப்பிட்ட
அமைப்பு மேலதான் இஸ்ரேல் வந்து தங்களுடைய தாக்குதலை நடத்துறாங்க, பொதுமக்கள் மீது கிடையாது அப்படின்றதுனால. சோ எங்கெல்லாம் போர் நடக்காதோ, எந்த இடங்கள்லாம் போர் இருக்காதோ அங்கெல்லாம் நம்ம இடம்பெயர்ந்து போயிடலாம், அப்படியே தப்பிச்சு தப்பிச்சு எப்படியாவது வாழ்ந்துடணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடய இந்த மக்கள் தப்பிச்சு தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. சோ இப்படி போயிட்டு இருக்கும் போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இடம் அந்த ரஃபா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த எகிப்து நாடுதான் அந்த பாலஸ்தீன இஸ்ரேல் இருக்கிற அந்த ஒரு நாடு. சோ அந்த நாடு வந்து அதுக்கு மேல அவங்களுடைய எல்லைக்குள்ள அந்த மக்களை விட மாட்டாங்க. அதுக்கு அப்புறம் அவங்க போனா அவங்க அகதிகள் ஆவாங்க. ஈவன் அவங்களுடைய சொந்த நாட்டிலேயே அகதிகள் மாதிரிதான் எங்க போறதுக்கு இடம் இல்லாம இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த எகிப்து நாடுக்கு மேல அதுதான் ஃபைனல் ஆஃப் த அவங்களுடைய எண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய நாட்டோட எல்லை பகுதி அந்த ரஃபா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அந்த ரஃபா அப்படின்ற அந்த பகுதி கிட்ட போனதுக்கு பிறகு இவங்க வந்து இந்த இடம் வந்து வார் ஃப்ரீ ஜோனா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலயும், சோ இங்க வந்து இஸ்ரேல் எந்த தாக்குதலையும் நடத்தாது அப்படின்னு நினைச்சு அந்த இடத்துல மக்கள் இருக்கும்போது குறிப்பா அந்த இடத்துல இஸ்ரேல் அவங்களுடைய தாக்குதலை நடத்தி இருக்கு. இதுதான் இப்போ இன்னைக்கு பல பேரை பேச வச்சிருக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும். சோ இந்த மாதிரி குறிப்பா இவ்வளோ மக்களும் சரி, இவ்வளோ செலிபிரிட்டிஸும் கோபப்படுறதுக்கு கொதித்தெழறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது, இஸ்ரேல் இவ்வளவு தாக்குதல் பண்ணிட்டு இருக்கும்போது சர்வதேச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒண்ணு கொடுத்திருக்கு. அது என்ன தீர்ப்பு அப்படின்னா, இந்த மாதிரி பாலஸ்தீன மக்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. குறிப்பா இந்த காசா பகுதியில நீங்க பண்ண தாக்குதலால மக்களை எங்களால மீட்டெடுக்கவே முடியல. சோ உங்களுடைய தாக்குதலை சில நாட்களுக்கு நிறுத்தி வைங்க அப்படின்னு வந்து சர்வதேச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. இந்த தீர்ப்பை சொல்லி 2 நாள்ல இஸ்ரேல் இப்படி ஒரு தாக்குதலை பண்ணதுதான் பல பேரை ரொம்பவே கோபம் அடைய வந்துருக்கு. அண்ட் அதுவும் குறிப்பா சோ மக்களுக்கு ஓட இதுக்கு மேல இடமே இல்லை, அதுதான் அவங்களுடைய எண்ட் பாயிண்ட். அந்த பொதுமக்கள் அங்கதான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சும் அந்த இடத்துல இஸ்ரேல் இப்படி ஒரு தாக்குதலை பண்ணியிருக்கு. ஸோ அதை தொடர்ந்து அந்த இடத்துல குறிப்பிட்டு எடுக்கப்பட்ட வீடியோக்கள் பலரை கண்கலங்க வச்சிருச்சுன்னு சொல்லணும். குறிப்பா ஒரு குழந்தைய வந்து ஒரு அப்பா அப்படி கையில எடுக்கும்போது அந்த குழந்தையோட தலை, அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு போர்னா என்ன அப்படிங்கிறதே தெரிஞ்சிருக்காது. சண்டைன்னா கூட என்னன்னு தெரிஞ்சிருக்காது. ஒரு 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா அது கூட என்னன்னா அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த குழந்தையோட தலை தனியா போய் அந்த குழந்தையோட உடல் மட்டும் அவங்க அப்பாவோட கையில இருக்கு. அவர் அழற அந்த ஒரு போட்டோவும் சரி, அந்த ஒரு பர்டிகுலர் கிளிப் பல பேரை ரொம்பவே வருத்தம் அடைய வச்சிருக்கு. சோ பல பேர் இதை பார்த்துதான் இப்ப குரல் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். சோ இந்த குறிப்பிட்ட மே 27ஆம் தேதி இஸ்ரேலோடைய ரஃபா மீதான தாக்குதலுக்கு அடுத்து 45 பேர் அந்த இடத்துல உயிரிழந்ததா சொல்லப்படுது. சோ அவங்க இருக்கிறவங்களால எங்களால மீட்கவே முடியல அப்படின்னு அந்த பாலஸ்தீன சுகாதாரத்துறையில இருந்து தகவலும் வந்திருக்கு. சோ பல பேர் அங்க இருந்து ரொம்பவே அழுதுகிட்டு நாங்க ரொம்பவே கஷ்டப்படுறோம், எங்களால என்ன பண்றதுன்னு தெரியல, இது வந்து ஒரு இனப்படுகொலை அப்படின்னு அங்க இருக்கிற மக்கள் கண்ணீர் விடுறத நம்ம வீடியோக்கள்லையும் பார்க்க முடியும். சோ இப்படி போயிட்டு இருக்க நிலையில தான் இப்போ ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்ற இந்த விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆகுது. சோ நம்ம இப்போ இதுக்கு வருவோம். ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படிங்கறத பல பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து எக்ஸ் தளத்திலையும் சரி, ஃபேஸ்புக்லயும் சரி இதை பத்தி பேசினாங்க அப்படின்னு சொல்லணும். குறிப்பா செலிபிரிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சமந்தாவா இருக்கட்டும், கீர்த்தி சுரேஷ், ஆலியா பட், அந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் இத ஷேர் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் 24 மில்லியன் பேர் அதை ஸ்டோரியா மட்டுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதா காமிச்சிருந்தது. ரோஹித் சர்மா அவருடைய வைஃப் ரித்திகா சஜ்ஜி இவங்களும் வந்து இவ்வளவு செலிபிரிட்டிஸ் எப்படி அதை ஷேர் பண்ணாங்களோ ஸ்டோரிஸா, அதே மாதிரி இவங்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் நெட்டிசன்கள் பல பேர் எல்லாருமே இது குறித்து ஒரு மாதிரி இப்படி கேள்வி கேட்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஸோ குறிப்பா ரோஹித் சர்மாவோட ஒய்ஃப் கிட்ட என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம நாட்டுல இவ்வளோ பிரச்சனை நடக்குது இல்ல, நீங்க ஏன் அந்த நாட்டை பத்தி பேசுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து அவங்க அந்த போஸ்ட்டை டிலீட் பண்ணிட்டதா, குறிப்பா அந்த ஸ்டோரியை உடனே ஒரு சில மணி நேரங்கள்ல டிலீட் பண்ணப்பட்டதா சொல்றாங்க. சோ இந்த விஷயம் வந்து கேட்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு, எப்படி அதிர்ச்சியா இருக்குன்னு சொல்லணும். எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல முடியுது, கேட்க முடியுது அப்படின்னு தெரியல. கண்டிப்பா நம்ம நாட்டிலையும் பல பிரச்சனைகள் இருக்கு, பல விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கு, அதை யாராலையுமே மறுக்க முடியாது. இருந்தாலும் ஒரு நாட்டுல போர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குழந்தைக்கு
போர்னா என்னன்னே தெரியாது. ஆனா அந்த போரால அது உயிரை விட்டுட்டு நிக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் செலிபிரிட்டியும் சரி, இப்போ கிட்டத்தட்ட பல மக்கள் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்ற இந்த ஒரு விஷயத்துக்கு கீழே தங்களுடைய பார்வையை திருப்பி இருக்காங்க உண்மையாவே. ஸோ இந்த போர் இந்த எல்லாரும் தங்களுடைய பார்வையை திருப்பினதுனால, எல்லாரும் ஸ்டோரி போட்டதுனால முடிவுக்கு வந்துருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ இது பின்னாடி பல நாடுகள் சமாதானம் பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா இஸ்ரேலுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ற நாடான அமெரிக்காவே ஸோ இந்த கொடூர தாக்குதல்கள் அடுத்தடுத்து இஸ்ரேலால பண்ணப்படுறதுனால இஸ்ரேல் கொஞ்சம் பொறுக்கணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை அமெரிக்காவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல நாடுகள் சொன்னாலும் தொடர்ந்து போர் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இஸ்ரேல் இந்த போரை கண்டிப்பா நிறுத்தும் அப்படின்னு பல பேரால எதிர்பார்க்கப்படுது. அட்லீஸ்ட் அங்க இருக்கிற அந்த பொதுமக்கள் அந்த பிரச்சனையில இருந்து கொஞ்சம் மீண்டாவது வரணும் அப்படின்னு பல பேர் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியா பேஜஸ்ல ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்ற இந்த விஷயம் ட்ரெண்ட் ஆனதுக்கு இதுதான் காரணம். ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் இருந்துகிட்டு இருக்கு. நம்ம ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி போடுறோம் அப்படின்னாலுமே அதுவுமே பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். இவ்வளோ உலக நாடுகள் நம்மளை திரும்பி பார்க்குது அப்படின்னு கண்டிப்பா பலருக்கு தெரிஞ்சிருக்கும். இஸ்ரேல், பாலஸ்தீனம் இந்த நாடுகளுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாம பல உதவிகளும் அந்த நாடுகளை போய் சேர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ, இந்த தகவலை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது நான் லோகசுச்சி. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க கர்லி ரிப்போர்ட்ஸை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.